அப்ப ஏன் நாம இந்த பூமியில் நல்லா இருக்கணும்? தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தமாக. பாஸ்டர், இந்த சரப்பணியெல்லாம் கழுத்துல போட்டா பரலோகம் போக முடியுமா பாஸ்டர்? கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன பேசப்படுகிறது? மோதிரமா போட்டிருக்க, நீ எப்படி பரலோகம் பார்த்துருவேன்? நானு இவர் என்னமோ பரலோகத்தின் வாசல்ல உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி பரலோகத்தினுடைய கேட்டோடைய சாவியை கத்திரி யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? பாஸ்டர் கொடுத்தாரு போல. நீ எப்படி பரலோகம் போவேன் நான் பார்த்துருவேன். யோசேப்பு மோதிரம் போட்டிருந்தாருப்பா, கழுத்துல என்ன பண்ணி பொன் சரப்பணி போட்டிருந்தாரு, காஸ்ட்லியான ட்ரெஸ். ரதம்லாம் உனக்கு தேவைப்படுதா? ஏன் நடந்து போக கூடாதா? இன்னைக்கு பார்வோன் ராஜாவும் யோசேப்பு இருந்தாருன்னா எதுல போயிருப்பாங்க தெரியுமா? பென்ஸ் கார்ல போயிருப்பாங்க. அன்னைக்கு இருந்தது இதுதான் ரதம். எவ்வளவு ஜோரா இருந்திருக்கும் பாருங்க. வல்லரசு நாடு எகிப்து, அன்னைக்கு செழிப்பான நாடு எகிப்து, பெரிய தேசம். அது என்ன மாதிரி இருந்திருக்கும் பாருங்க. அந்த ரதம் ஜோரா அலங்காரமா அதுல ஏறி மனுஷன் போறார். யாரு? ஆபிரகாமுடைய பேரை. ஏன் இவ்வளவு? அதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் இதெல்லாம் பண்றார். அப்ப ஏன் நாம இந்த பூமியில நல்லா இருக்கணும்? ஏன் செழிப்பா இருக்கணும்? ஏன் நல்வாழ்வு வாழணும்? ஏன் ஐஸ்வர்ய வாழ்வு வாழணும்? உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக. எதை உறுதிப்படுத்துவதற்காக? உறுதிப்படுத்துவதற்காக. பாஸ்டர், மோதிரம்லாம் போட்டா, சரப்பணிலாம் போட்டா அது பாவம் இல்லையா பாஸ்டர்? யோசேப்பு பாவம் செய்வதை வெறுத்தான் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப எது பாவம்? புரியுதா உங்களுக்கு? பாவம் செய்வதை வெறுத்து ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓடிட்டான். யாரு? யோசேப்பு. அப்ப எது பாவம், எது பாவம் இல்லை? புரியுதா? தங்கத்துல மோதிரம் போடுறதும் கழுத்துல சரப்பணி போடுறதும் எது கிடையாது. அது பாவமா இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பாரு? பார்வோன் ராஜாட்ட கையெடுத்து கும்பிட்டு, ஐயா இதெல்லாம் பாவம், மோதிரம் போடுறது, தங்கத்துல சரப்பணி போடுறது, மெல்லிய ட்ரெஸ் எல்லாம் போடுறது, இப்படி நாங்கெல்லாம் இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வர்றோம், அதனால இதெல்லாம் வேணாம், நான் சும்மா தெருவில் நடந்து போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். சொல்லலை, வாங்கி போட்டுக்கிட்டார். அப்ப மோதிரம் போடுறதும் சரப்பணி போடுறதும் நல்ல ஷூ போடுறதும் நல்ல ட்ரெஸ் போடுறதும் பாவம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் கடவுளே என்ன செய்யறாரு? மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. எதுக்காக? உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக. ஆலை